ஒரு குட்டி ஸ்டோரி. ஒரு கிராமத்தில் அன்பரசுன்னு ஒரு பிஸ்னஸ் மேன் இருந்தார். அவர்கிட்ட இருந்த சேவிங்ஸு கொஞ்சம் பைசா கடன் வாங்கி ஒரு பிஸ்னஸ் ரன் பண்ணிகிட்டு இருந்தார். பட் அந்த பிஸ்னஸில் பெருசாக அவருக்கு ப்ராஃபிட் எதுவுமே வரல. அதனால் அன்பரசு அவங்களுடைய ஃப்ரெண்டு பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்காரு. அவர்கிட்ட போய் ஐடியா கேட்கலான்னு சொல்லிட்டு போயிட்டு, இது போல் நான் பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் 3 வருஷமாக, அதில் பெருசாக ப்ராஃபிட் இல்லை, அதனால் நான் அந்த பிஸ்னஸை விட்டுடலான்னு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அதுக்கு அவங்க ஃப்ரெண்டு அன்பரசை பார்த்து சிரிக்கிறாரு. சிரிச்சுட்டு, ஒரு மூங்கில் மரத்தோடைய விதையை நம்ம நட்டோம்னா துளிர் விட 5லேருந்து 6 வருஷம் ஆகும். விடுமா விடாதான்னு தெரியாமையே அந்த விதைக்கு நம்ம டெய்லியும் தண்ணி ஊற்றுவோம், தேவைப்படுறப்போ உரம் போடுவோம். அது 6 வருஷத்துக்கு அப்புறம் 6 மாதத்தில் 80 அடி ஹைட்டு வளரும். ஸோ இது போல் தான் உன்னுடைய பிஸ்னஸும். இப்போ உன்னுடைய பிஸ்னஸ் ஃபவுண்டேஷன் ஸ்ட்ராங் ஆகிட்டு இருக்குது. நீ ஒரு டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்காக நீ மறுபடியும் ஹார்ட் ஒர்க் பண்ணு. ஸோ கன்ஃபார்மாக உன்னுடைய பிஸ்னஸ் சக்ஸஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு அன்பரசுக்கிட்ட. அன்பரசும் அதே போல் கேட்டுட்டு அதே போல் ஃபாலோ பண்ணுறாரு, பிஸ்னஸில் சக்ஸஸும் பண்ணுறாரு. ஸோ இதுலேருந்து என்னென்னா, சக்ஸஸ் டேக் டைம். ஸோ நம்ம எதனாச்சும் ஒன்று பண்ணுறோம், அதில் உடனே நம்ம சக்ஸஸ் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சோம்னா அது நடக்காது. ஸோ நம்மளுடைய கனவை நோக்கி நம்ம கண்டினியூஸாக பயணம் செஞ்சுட்டே இருக்கணும். அன்பரசை போல் நம்மளும் வின் பண்ணலாம். ஸோ இது போல் குட்டி ஸ்டோரியில் உங்களுடைய பேர், உங்களுக்கு பிடிச்சவங்க பேர், உங்களுடைய பசங்க பேர் வச்சு நாங்கள் ஸ்டோரி சொல்லணுன்னா கமெண்டில் அவங்களுடைய நேமை மென்ஷன் பண்ணுங்கள். அவங்க நேமை வச்சு நாங்கள் ஸ்டோரி சொல்கிறோம். தேங்க்யூ.